தமிழ் குர்ஆன். அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி இல்லாமையில் இருந்து தானே உண்டாக்கினான். இன்னும் அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் அதனிடம் குன் ஆகுக என்று கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை, மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சி வரவில்லை என்று. இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியே இவர்களின் சொற்களைப் போலவேதான் கூறினார்கள். இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களைப் போன்றவையேதான். ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை அவர்கள் மனதில் பதியும்படி நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம். நபியே, நாம் உம்மை உண்மையுடன் நல்லடியார்க்கு நன்மாராயம் கூறுபவராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அனுப்பியுள்ளோம். நரகவாதிகளை பற்றி நீர் வினவப்பட மாட்டீர். குறிப்பு: நபியே என்று இறைவன் முகமது நபி அவர்களிடம் கூறுகிறார். நபி என்பதன் அர்த்தம் இறை தூதர், ப்ராஃபெட். மனிதன் தோன்றிய காலம் முதல் அவ்வப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்களுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கு அந்த மக்களிடையே ஒரு நபரை இறைவன் நபியாக தேர்ந்தெடுத்து அவருக்கு இறைவன் தேவதூதர் மூலமாக நற்செய்தியை அனுப்பி வைப்பார். அந்த நபி மக்களிடையே ஓர் இறைவன் கொள்கையை எடுத்து கூறி மக்களை நல்வழிப்படுத்துவார். சில நபிகளுக்கு இறைவன் இறை வேதத்தையும் கொடுத்திருந்தார், மக்களின் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப. மக்களுக்கான இறை தூதர்களில் கடைசி தூதராக முகமது அவர்களையும் இறை வேதங்களில் கடைசி வேதமாக குர்ஆனையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார். முகமது அவர்களின் காலம் முதல் உலக முடிவு வரை உலகின் அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும்.